அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு அனைவரும் ஒரு விஷயம், எல்லாருமே ஆசைப்படுற விஷயம். மனிதனாக பிறந்த எல்லாருமே நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறது. இது ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களோட நிலை என்னங்கிறது தெரியும், அதோட வலியும் வேதனையும். அப்போ சொந்தமாக நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும், கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு அந்த வீட்டில் நம்ம யார் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழணுங்கிறத மனிதனோட இயல்பான ஆசை. அதுக்கு ஒரு இடமோ வீடோ நம்மளுக்கு வேணுங்கிறது நிறைய பேரோட கனவு. 99 பேரோட கனவு சொந்தமாக ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறத எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறது. அதுக்காக தான் நிறையா தேடிக்கிருக்காங்க. அதுக்காக இன்றைக்கி நிறைய இஎம்ஐ போட்டு சொந்தமாக 25 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்படுறாங்க ஒரு ஆசைக்காக. சரிங்க, இப்போ இது நியாயமான ஆசை தான். இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. இந்த பரிகாரத்தை செஞ்சால் நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு சொத்து அமையும், ஒரு வீடோ ஒரு இடமோ அமையும். அப்படி அமைஞ்ச இடத்துல நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம், இல்லை ஒரு சொத்து வாங்கிட்டோம், வாங்கின சொத்துல வில்லங்க இருந்தாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த வில்லங்கத்தெல்லாம் முடித்து, அங்கே இருக்க பிரச்சனைகள்லாம் முடித்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில் வாழ வைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் வேலை செய்யும். சரிங்க, புதுசாக நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க, அந்த இடத்துல அந்த இடம் உங்களுக்கு அமையாமல் இருக்குனாலும் இந்த பரிகாரம் செய்கிறப்ப உங்களுக்கு அந்த இடத்த அமைச்சு கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் இந்த பரிகாரம் உங்களை ஜெயிக்க வைக்கும் அருமையான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ஒரு சொந்த வீடு அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். சரி, பரிகாரம் என்னென்னா, வளர்பறை கூடிய ஆயிலிய நட்சத்திரத்தை அன்னைக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வளர்பறை கூடிய ஆயிலிய நட்சத்திரம். அந்த ஆயிலிய நட்சத்திரத்தை அன்னைக்கு 3 ஆலமரத்து இலை, 3 இலை எடுங்க. நல்ல ஒரு பிஞ்சு இலையாக எடுங்க, ரொம்ப முத்துன இலையாக எடுத்துடாதீங்க. ஒரு சாஃப்டான இலையாக 3 இலையை எடுங்க. எடுக்கிறப்ப மூலிகையோட எடுக்கிறேன், அதுக்கு எந்த ஒரு தோஷமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த 3 இலையை எடுத்து ஒரு மஞ்சள் தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு, பச்சை கற்பூரம் 3 கற்பூரம் அந்த இலையில வச்சு 3 இலையை ஒன்றா அடிக்கிறங்க. 3 பச்சை கற்பூரத்தை உள்ளே வைங்க. உள்ளே வச்சு நல்லா சுருட்டி மஞ்சள் கலர் நூல் போட்டு மேலே கட்டிடுங்க. கட்டிட்டு நேராக புதன் ஓரையில் போகணும். ஆயிலிய நட்சத்திரம் புதன்கிழமை எடுத்துட்டீங்க, புதன் ஓரையில் பெருமாள் கோயிலுக்கு நேராக போங்க. போகிறப்போ பூ, பழம், துளசி, நெய் தீபம் இதெல்லாம் பெருமாளுக்கு சாத்திட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறப்ப, இந்த பெருமாளுக்கு சாத்துறப்ப இந்த நீங்கள் ஆலமரத்து இலையில கட்டி கொண்டு போன ஒரு விஷயத்தை அதை பெருமாள் பாதத்தில் வைத்து பூஜை பண்ணித்தாங்கன்னு ஐயர்கிட்ட சொல்லுங்கள். அவரை பூஜை பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் அதை கையில் வச்சுக்கோங்க. இதை கொண்டு உங்களோட பணப்பெட்டியில் வைங்க. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு அதுக்கான வீடே இல்லை நம்மளுக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த வீடோ நிலமோ அமைகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் செஞ்சு அந்த வீடு நிச்சயம் உங்கள் ஒரு வீடு உங்கள் வாழ்க்கையில் வாங்குறதுக்கான வழியை உருவாக்கி கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு வில்லங்கமான இடம் வாங்கிட்டீங்கனாலும் அந்த வில்லங்க தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை இது செஞ்சு கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு பேச போகிறீங்க, முதல்ல ஒரு இடம் பார்க்க போகிறீங்க. அந்த இடத்துல அந்த இடம் உங்களுக்கு ஃபேவராக அமையணும், அது நல்லபடியாக அமையணும், அதில் எந்த வில்லங்கம் இருக்கக்கூடாதுங்கிறப்ப இந்த இலையை உங்கள் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நேராக அங்கே போங்க. உங்களுக்கு அந்த வில்லங்கம் இல்லாமல் நல்ல இடமா அமைஞ்சு கொடுக்கும். இது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த பூஜையை, இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு விஷயத்தை கொண்டு போகும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நிச்சயம் இதை பண்ணலாம், அருமையாக வேலை செய்யும். இந்த முறை நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அனுபவத்தில் பார்த்த முறை தான், வெற்றியை கொடுத்த முறை தான். இதை செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு, ஒரு சொந்த நிலம் அமைய எல்லா வல்ல என் தாய் காளியை பிரார்த்திக்கிறேன். நண்பர்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. உங்களோட அன்பு ஆதரவு தான் எனக்கு நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஷேர் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு என் வீடியோஸ் போகுதோ அந்த அளவுக்கு நான் இன்னும் சிறப்பான முறை, ரொம்ப எளிமையான முறைகளை உங்களுக்காக கொடுப்பேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன்.